வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது தனி செயலாளர் மூலமாகத்தான் இதுவரை வெளிநாடு பயணத்தின் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக பொறுப்புகளை கவனித்து வந்தார். ஆனால் இந்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் 17 நாட்கள் தமிழகத்தின் நிர்வாக பொறுப்புகளை எப்படி கவனிக்கிறார், எந்த அசம்பாவிதங்களாவது நடக்கிறதா, இதில் அவர் கைதேர்ந்து வருகிறாரா என்பதை பார்ப்பதற்காக தனி செயலாளரை மறைமுகமாக வைத்துக்கொண்டு நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தவுடன் அமைச்சரவை மாற்றம் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இதிலிருந்து அமைச்சர் பதவி மாற்றம் செய்யப்படுவது உறுதிதான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் திரும்பி தமிழகம் வந்தவுடன் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அமைச்சரவையில் நடைபெறலாம் என்றும் மிக முக்கிய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அமெரிக்கா பயணம் 17 நாட்கள் மேற்கொள்ள உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை 4:30 மணி அளவில் அமெரிக்கா சென்ற உள்ளார். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது இடத்தை வெற்றிகரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுவாரா, அதில் தடங்கள் ஏற்படும் விதமாக அமைச்சர்களது செயல்பாடுகள் இருக்குமா என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. என்னதான் திமுகவின் அடிமையாக கொத்தடிமையாக துரைமுருகன் இருந்தாலும் மனதிற்குள் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, தன்னை விட அரசியல் அனுபவம் மிக்கவரா, தன்னை விட அரசியல் அனுபவம் மிக்கவரா என்ற ஒரு கேள்வியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது துரைமுருகன் அவர்களுக்கு எழும். தற்பொழுது அதில் உள்ள கோபத்தின் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 17 நாட்கள் சிறப்பாக நிர்வாகத்தை நடைபெற தடை ஏற்படும் விதமாக பல சர்ச்சையான செயல்களை செய்ய உள்ளதாகவும், இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகுதியில்லை என்று தமிழகத்திற்கு திரும்பி வந்தவுடன் அதிரடியான நடவடிக்கையை மேற்கொள்வாரா, இதற்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற போதும் சரி, துபாய் நாட்டிற்கு சென்ற போதும் சரி, தனி செயலாளர் மூலமாகத்தான் தமிழக ஆட்சி பொறுப்பை கவனித்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இந்த முழு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு துரைமுருகன் அவர்களுக்கு இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார்.